தியானம் அன்றாட நம்ம வாழ்க்கையில் அது நடந்துகிட்டு தான் இருக்குது. ரெண்டாவது மட்டர் அப்படின்ற வார்த்தை. மட்டர் அப்படின்ற வார்த்தை அப்படின்னா என்ன தெரியுமா? புலம்புதல் அர்த்தம், முணுமுணுக்குதல் அர்த்தம். தியானத்துக்குள்ளாடி நீங்க என்ன பண்ண முடியும்? புலம்ப முடியும், முணுமுணுக்க முடியும். ஆனா நம்ம என்ன புலம்புவோம்? இந்த பிரச்சனை, இது இவங்க வச்சிருப்பாங்களோ, இது கண்ணுபட்டு இருக்குமோ, இது இந்த போயிருக்காங்களே, அது என்ன ஆகுறது, இப்படி புலம்புமா இல்லையா? இவங்க நான் அப்பவே நினைச்சேன், அவ பார்வையே சரியில்லை, இந்த சைடு அப்படியே திருப்பிட்டு பார்க்கும்போதே நான் என்ன பண்ணேன் நினைச்சேன், அப்ப அவ பார்த்தா இங்க போச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. முணுமுணுத்துட்டே இருக்கும் பாருங்க. இதை உங்களை அறியாம நீங்க என்ன பண்றீங்க? தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இந்த தியானத்தை மாத்தி ஆண்டோடைய வார்த்தைக்கு நேரம் நீங்க என்ன பண்றீங்க? முணுமுணுங்க, புலம்புங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. எப்படி முணுமுணுக்க முடியும்? ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்கீங்களே, யெகோவா ஈரேன்னு சொல்லியிருக்கீங்களே, நீங்க எப்படி எங்க வாழ்க்கையை நடத்த முடிவீங்க? நீங்க எப்படி, நாங்க உங்க பிள்ளை, நாங்க எப்படி தோத்து போவோம்? நாங்க தோத்து போறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நிச்சயமா நாங்க ஜெயிப்போமே, இப்படி எல்லாம் நாங்க இருக்க மாட்டோமே, இதுல இருந்து நாங்க வெளியில வருவோமே. இதுவும் என்னதுதான்? புலம்புதல், தியானம். வசனம் சொல்லுது, இந்த மாதிரி நீங்க முணுமுணுத்தாலே பாக்கியமா, நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்குமா பாருங்க. அதனாலதான் சொல்றேன், இரவும் பகலும் ஏன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இரவும் பகலும் நம்ம ஏதோ ஒண்ண யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், ஏதோ ஒண்ண குறிச்சு முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறோம். அப்ப வசனம் சொல்லுது, நீ ஏதோ ஒண்ண குறிச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? முணுமுணுத்துட்டு இருக்க, ஏதோ ஒண்ண குறிச்சு யோசிச்சுட்டு இருக்க. அதனால உன் வாழ்க்கையில ஒண்ணும் நடக்க போறது இல்ல. நீ அப்படியே முணுமுணுக்கிறதையும், உன்னுடைய புலம்பலையும், உன்னுடைய சிந்தனையும் நேரே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேர என்ன பண்ணு வச்சிரு. அதுல உன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீ என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும்.